பச்சை வண்ண ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் ஒரு 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிகு தகுமை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகு தகுமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஜி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து பண்ண அனிஸில் கன்வெர்ட்டர் இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இப்போ ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கும். இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த லேயரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்க டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே மூவ் பண்ணினாக்கா டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, அப்படியே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா மூவ் பண்ணி வாங்க. ஸோ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே இருக்குது, இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஓகே, அப்படி நீங்கள் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த குரூப் 2ன்னு இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் போய்க்குங்க. ஸோ இதில் மேல் வந்து பார்த்தினாக்கா டெஸ்ட் கொடுத்துருக்குண்ணா. ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்துங்க கொடுத்துருக்குங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு ஜஸ்ட்டு கீழே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் நேரஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கிங் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா இதிலே இருக்கும். சப்போஸ் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கி இது வந்து பண்ணாக்கி இருக்காது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்க டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே டெய்ல்ஸ் எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தினாக்க நீங்கள் பேக் போய்க்கிங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இன்னும் பிக் வந்து பண்ண லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அதில் வந்து பண்ண செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்து ஸோ இப்போ அது ஆட் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம இது எடிட் பண்ணிங்களா. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே அப்படியே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே பாக்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் காப்பி டூல்லே இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கேஃபாக இருக்குது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் டூல்லே கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து படம் மேலே ஆடிட்டே இருக்கும். இதை அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுவோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு குமார் இருக்கான்னு செக் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு எத்தனை மணி எக்ஸ்டெண்ட் வரும். ஸோ இதே சேம் மெத்தடில் கீழே இருக்க குரூப்பையும் நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டேனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து நீங்கள் நேனிஸில் கனெக்ட் வச்சுருக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கால் பொசிஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணினா ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணி கொடுனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி ஆட் பண்ணு பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குரூப் 1ன்றதே நான் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நான் வந்து பண்ண எடிட் பண்ண வேண்டிய பிக்கை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே டெலிஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் கரெக்டாக ஃபேஸ் தர் மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் வந்து பேக் வந்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ண பிக்கே இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர் கீழே கொண்டு வந்துட்டு ஸோ இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கோங்க. சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டு கிடச்சிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பையனாக்கம் இங்கே 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ண எம்டியாக இருக்கும். ஸோ இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 3 குரூப் பிக் ஆட் பண்ணிங்களா ஸோ இந்த லேயர் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு லேயர் பாருங்க. ஸோ இது 2 தான் நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு முன்னாடி இருக்கிற இந்த எஃபெக்டோடு இருக்கிற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த கேஃபாக இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணுது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு குமார் இருக்குது செக் பண்ணுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எப்படி எஸ்டின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைமுக்கு ஏற்றோம்னா எஸ்டின் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 குரூப்பு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக லாஸ்ட்டுக்கு முன்னாடி கேஃபாக இருக்க ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்ட் 4 லேயர் கொடுத்துனா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி லாஸ்ட் 10 லேயருக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண டைமிங் எத்தனை வச்சுட்டோம். இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 3 குரூப்பிங் நான் வந்து பார்த்தினாக்கா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே முடிஞ்சு. ஸோ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல் ஸ்டாரை விட்டு உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக கொடுத்தா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் தான் இந்த நார்மல் பிக்குக்கும் நீங்கள் வந்து பண்ண பிக்கை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து பண்ண அந்த எஃபெக்ட் கிடைக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.